அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, துல்ஹஜ் மாதம் என்ற சிறப்பான ஒரு மாதத்தை இப்போது நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்னும் சில சொற்ப நாட்களில் துல்ஹஜ் மாதம் எம்மை வந்து அடைய போகின்றது. சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாள், இந்த நாளுடைய சிறப்பு மிக விசாலமாக பெரியதாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வாழ்க்கையில் அமல் செய்யுமாறு, இபாதத் செய்யுமாறு எங்களை பணித்திருக்கக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் சில காலங்களை அதற்கு என்று விசேடப்படுத்தி இருக்கிறான். எனவே மூமின்களாக எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விசேடமான காலங்கள் வருகின்ற போது அதில் மிக கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, அதுதான் வியாபாரிகளுக்கு அவர்களுடைய சீசன் மாதிரி வியாபார சில காலங்கள் இருக்கிறது. அதே போன்று வணக்கசாலிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிக வணக்கம் செய்து நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சிறப்பான காலங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் ஒன்று இப்போது எங்களை கடந்து சென்று விட்டது, ரமதானுடைய மாதம். அதை தாண்டி இப்போ வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் நபி அவர்கள் எந்தளவு சிலாகித்து பேசினார்கள். சொல்கிறார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹி அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களில் செய்யப்படும் அமல்களை அல்லாஹ் விரும்புவது போன்று வேறு எந்த நாளுடைய அமலும் அவனுக்கு அந்தளவு பெரிய விருப்பமாக இருப்பதில்லை. சகோதரர்களே, ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் விரும்புகிறான். ஆனால் மிக விருப்பம் கொள்வது எதில் என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்தான். அல்லாவே தான் விரும்பி ஒரு குறிப்பிட்ட காலத்தை, இந்த காலம் எனக்கு மிக விருப்பமானது, இதில் செய்யப்படக்கூடிய அமல்கள் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியது என்று சொல்லுவான் என்றால் யோசித்து பாருங்கள், மூமீன்கள் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த 10 நாளில் செய்யும் அமல் ஏனைய காலங்களில் செய்யப்படும் அமலை விட மிக விருப்பமானது அல்லாஹ்வுக்கு என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் இஸ்லாத்தில் மிகப்பெரிய அமலாக இருப்பது ஜிஹாதுடைய அமல். அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிவது, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை நீப்பது, அதை விடவுமா இந்த நாட்களில் செய்யும் அமல்கள் சிறந்தது என்ற கேள்வியை கேட்டார்கள். சகோதரர்களே, உண்மையில் சஹாபாக்கள் மிக நுணுக்கசாலிகள் என்பதை இந்த செய்தி நமக்கு காண்பிக்கின்றது. நபி அவங்க செய்தியை சொன்ன உடனே வெறுமனே அதை கேட்டுவிட்டு அமல் செஞ்சுட்டு போகும் இல்லாமல் மிகச்சிறந்த அமல் இந்த நாளில் செய்யப்படுபவை என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் ஜிஹாதை விடவுமா? நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன சகோதரர்களே? ஆம், ஜிஹாதை விடவும் தான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், ஜிஹாதை விடவும் தான். அட, ஜிஹாத் என்றால் என்ன சகோதரர்களே? ஜிஹாதுக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? எந்தளவு பெரிய நன்மையை அல்லாஹ் இந்த முஜாஹிதீன்களுக்கு, ஜிஹாது செய்பவர்களுக்கு வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பாருங்க, புகாரி முஸ்லிம் ஆகிய 2 கிரந்தத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. புகாரி முஸ்லிம் ஆகிய 2 கிரந்தத்திலுமே இடம்பெற்றிருக்கிறது. இமாம் புகாரி அவர்கள் 2787வது ஹதீஸாகவும், இமாம் புகாரி முஸ்லிம் அவர்கள் 1878வது ஹதீஸாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னாங்க, மஸலுல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யும் மனிதனுக்கு உதாரணம் என்ன? உதாரணம் சொல்கிறார்கள், கமஸலி ஸாயிமில் காயிமில் கானிதி பி ஆயாத்தில்லாஹ், நோன்பு பிடிக்கக்கூடிய, இரவில் நின்று வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதக்கூடிய இந்த மனிதனுக்கு சமமாகும். சொன்னாங்க, அந்த மனிதன் எத்தகையவர் என்றால், லா யஃப்துரு மின் சியாமிஹி வலா மின் கியாமிஹி, அவர் நோன்பை விடுவதும் இல்லை, இரவில் தொழுவதை விடுவதும் இல்லை, தொடர்ச்சியாக இந்த அமலை செய்து கொண்டே இருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், ஜிஹாதில் சென்ற மனிதன் திரும்பி வரும் வரைக்குமே இந்த அடிப்படையில் அமல் செய்து கொண்டிருக்கிறார். சோதரி, ஜிஹாதுக்கு போய் அடுத்த நாள் வரமாட்டாங்க. எப்படி 4-5 மாதம் டைம் என்ன செஞ்சிடும், எடுத்துரும். இப்போ ஜிஹாதுக்கு போன ஒரு மனிதன் போய் வரும் வரைக்கும் ஒரு மனிதன் இரவில் நின்று வணங்குபவராக, பகலில் நோன்பு பிடிப்பவராக, எந்த சடைவுமின்றி தொடர்ச்சியாக செய்பவராக இருந்தால்
அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. இத்தகைய நன்மைதான் ஜிஹாதில் செல்பவர்களுக்கு கிடைக்க போகின்றது. எனவே ஜிஹாதில் செல்பவருடைய நன்மையை யாரும் என்ன செய்ய முடியாது. இப்போ சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் தொடர்ந்து நோன்பு பிடிச்சி கொண்டு தொடர்ந்து இரவுல வணங்கி கொண்டு அப்படி இருக்கலாமா? இருக்க முடியாது. மனிதனுக்கு சடைவு வரும், மனிதனுக்கு வேறு தேவைகள் இருக்கிறது. எனவே இடைவிடத்தான் செய்வான். ஆனால் நபி அவங்க எப்படி சொல்றாங்க, ஜிஹாதுக்கு உதாரணம் இடைவிடாது தொடர்ச்சியாக அமல் செய்யக்கூடிய மனிதனுக்கு உதாரணம். ஏன்? அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறான். சொன்னாங்க, இன்னல்லாஹ அஅத்த லில் முஜாஹிதீன 100 தரஜத்தின் ஃபில் ஜன்னah. சுவனத்தில் அல்லாஹ் அவனுடைய பாதையில் உயிர் நீத்த மக்களுக்காக 100 தரஜாக்களை வைத்திருக்கிறான். 100 படித்தரம் இருக்கிறது. அந்த 100 படித்தரத்தில் சகோதரர்களே நபி சொல்றாங்க, ஒவ்வொரு படித்தரத்துக்கும் இடைப்பட்ட அளவு எல்லை. இப்போ முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் இடப்பட்ட எவ்வளவு ஒன்று சொன்னாங்க, கமா பைனஸ் ஸமாஇ வல் அர்த். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் எந்த அளவு தூரமோ அந்த அளவு தூரம் வித்தியாசமானது. உண்மையில் சகோதரர்களே, இதை சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூல். வமா யன்திகு அனில் ஹவா. தன் இச்சைப்படி அவர் பேச மாட்டார். அவர் பேசினார் அல்லாஹ்வுடைய வஹியாகத்தான் அது இருக்கும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் சமயத்தில் இது எங்களுடைய கற்பனைக்கு புரியாததாக இருக்கலாம், மண்டைக்கு படாததாக இருக்கலாம். என்னடா இவ்வளோ பெரிய அந்தஸ்தா, 1க்கும் 2க்கும் இடையில வானம் பூமிக்கு இடப்பட்டது என்று சொன்னால் 1க்கும் 100க்கும் இடையில எப்படி இருக்கும்? எவ்வளவு பிரமாண்டமான வித்தியாசம் இருக்கும். அவ்வளவு பெரிய பதவிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். யாருக்கு வைத்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த மனிதனுக்கு. எனவே ஜிஹாத் என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அமல்களில் மிகப்பெரியது. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஜிஹாதை விடவுமா இந்த 10 நாளில் அமல் செய்யும் மனிதனுக்கு பாக்கியம் கிடைக்க போகிறது? நபி சொன்ன பதில் என்ன? ஆம், ஜிஹாதை விடவும் தான். ஆனால் ஒரு மனிதன் ஜிஹாதுக்கு போய் தன்னுடைய பொருளையும் தன் உயிரையும் எடுத்துக்கொண்டு சென்று அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், திரும்பி வராது ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், அந்த மனிதனுடைய அந்தஸ்து இதை விட பெருசுட்டாங்க. சரி, அப்போ போய் ஜிஹாது செஞ்சு வெற்றி வாகை சூடி திரும்பி வாராருன்னு வைங்க, இவர் கொல்லப்படலை. இப்போ ஜிஹாதுக்கு போன மனிதனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கும், ஜிஹாதுக்கு போன மனிதனுக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைச்சிருக்கும். சகோதரர்களே, அவர் ஜிஹாதில் அடையும் அந்த நன்மையை விட இந்த 10 நாளில் செய்யப்படக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் அந்தஸ்து இருக்கிறது. அப்போ இது வருஷத்தில் ஒரு முறை அல்லாஹ் எங்களுக்கு தார ஒரு ஆஃபர் உண்டு. இது எனக்கு இப்போ ரோட்டில் போகிறீங்கன்னு வைங்க, ஒரு பெரிய நோட்டீஸ் ஒன்று போட்டிக்கிறாங்க. என்ன? ஒரு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மந்த் 1 to 10, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் எல்லா சாமானும் 1 ரியால். எல்லா சாமானும் எவ்வளோ? 1 ரியால். என்ன இருக்குது அந்த மார்க்கெட்டில்? அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, ஏசி இருக்குது, என்னென்னமேலாம் இருக்குது. 1000 ரியால், 2000 ரியால், 3000 ரியால் சாமான் எல்லாம் இருக்குது. என்ன? நெக்ஸ்ட் மந்த் 1லேருந்து 10 வரைக்கும் எல்லாம் 1 ரியால். என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எவனாவது இந்த ரியாதில் அந்த மார்க்கெட் பக்கம் போகாத இருப்பானா? யாராவது ஒருவர் இந்த 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 அறிவித்தலை கவனிக்காமல் இருந்தால் 10 நாள் முடிந்த பிறகு மக்கள் எல்லாம் அள்ளிக்கொண்டு போகிற நேரத்தில், ஏன் இப்படி எங்கால உங்களுக்கு ஏண்டா ரோட்டில் பெண்ணாம்பெரிய நோட்டீஸ் போட்டிருந்தாங்களே பார்க்கலையா நீ? சும்மா சின்ன ஒரு போர்டில் போட்டிருந்தா சகோதரர்களே 4 பேர் போகிற நேரம் விளங்காமல் விட்டுருன்னு சொல்லலாம். இது பெரிய, அதாவது 50-60 மீட்டர் அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறான், அறிவித்தல் போட்டிருக்கான்னா பார்க்காம விட்டா யார்கிட்ட குறையுது? அப்படியா இல்லையா? உங்களுக்கு தெரியும், முன்னொரு காலத்தில், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் விளம்பரம் எப்படி விளம்பரம், ரியாத்மா நகரத்தில் கண்டெய்னர் ஓடுது, கண்டெய்னரில் விளம்பரப்படுத்தி வச்சுக்கான். அதனுடைய 4 சிவரம் என்னன்னு கேட்டீங்கண்டா விளம்பரம் தான். 4 சிவரம் ஏதாவது ஒரு கம்பெனியோ ஏதாவது ஒரு ப்ராடக்டோ என்னமோ ஒன்று விளம்பரம். அது ரியாத் பூரா ஓடுது. அது அப்போ பாருங்க, புத்திசாலிகள் இந்த செய்தியை இந்த மொத்த ரியாத் மாநகருக்கும் போய் சேர்க்க வேண்டும். ஒரு இடத்துல வச்சா அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. இதுக்காக வேண்டி எல்லா ரோட்லேயும் அது என்ன செய்யுது, அது வளம் வருது தவாப் செய்கிற மாதிரி. அப்போ இதை பார்க்குற மக்கள் எல்லாம், ஆஹா இவ்வளோ. சகோதரர்களே, இது உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம். இதை விடவும் பன்மடங்கு பெரிய ஒரு ஆஃபரை தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், எங்களுக்கு இந்த 10 நாளில் தருகிறான். அப்போ இந்த 10 நாளில் ஒரு மனிதன் வேஸ்ட் ஆக்கினா அவன் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டவாளியாக இருப்பான். அப்போ துல்ஹஜ் மாதம் தரைப்பிரை தென்பட்டு விட்டதா,
சொல்லும் ஒரு சுப்ஹானல்லாஹும் என்ன 1000 ரியாலை விட பெறுமதியானது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சின்ன திக்ரா இருந்தாலும் ஜிஹாதுக்கு சென்று வரக்கூடிய மனிதன் அடையும் நன்மையை விட என்ன பெரியது. சகோதரர்களே, அல்லாஹ் தான் விரும்பி கொடுக்கின்றான். நீ ஏன் இந்த காலத்தில் இப்படி கொடுக்கிறாய் என்று நம்ம அல்லாஹ்ட்ட போய் கேள்வி கேட்க முடியாது. அவன் விரும்பி அடியார்களுக்கு என்ன செய்கிறான்? இக்காலத்தில் அள்ளி வழங்குகிறான். எனவே இந்த 10 நாளையும் சகோதரர்களே லீவு போட்டு சரி பயன்படுத்த முடியுமாக இருந்தால் அவ்வாறு செய்வது எந்த நஷ்டமும் இல்லை. எனக்கு வருஷத்தில் இருக்கிற அனுவல் லீவுக்கு தானே, அந்த லீவில் 10 நாளை நாங்கள் என்ன செய்வோம்? இந்த 10 நாளைக்கு எடுப்போம். 10 நாளையே நாங்கள் அதிகமாக அமல் செய்வதிலேயே கவனம் செலுத்துவோம் என்றிருந்தால் உண்மையில் சகோதரர்களே மிக பெரும் பேறு பெற்ற மனிதனாக இருப்பான். சரி, என்ன அமல் செய்கிறது பாருங்க. நபி அவங்க எப்படி விளங்கப்படுத்துகிறாங்க? இந்த நாட்களில் செய்யப்படும் எந்த அமலாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு ஒரு அமலை சொல்லல. திக்ரோ, திலாவத்தோ, தொழுகையோ, சதக்காவோ, இப்படி குறிப்பிட்டு ஒரு அமலை சொல்லல. என்ன சொல்றாங்க? இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்கள் யாவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. எதை விட? ஜிஹாதை விடவும் தான். சகோதரர்களே, அப்போ உலமாக்கள் இது பற்றி ஆய்வு செய்யும் போது ஏன் அல்லாஹ் இந்த நாளைக்கு இப்படி சிறப்புகளை கொடுத்திருக்கிறார்? இந்த 10 நாளுக்குள்ளதான் அரஃபாவுடைய நாள் இருக்கு, அப்படியா இல்லையா? அரஃபா என்ற நாள் இந்த 10 நாளில் தான் இருக்கின்றது. ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் ஒரு அமல் இந்த நாட்களில் தான் செய்யப்படுகின்றது. ஹஜ்ஜுக்குரிய காலம் எது? துல் ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்கள் தான். எனவே ஹஜ் என்ற மிக பெரும் ஒரு வணக்கத்தை அல்லாஹ் இந்த நாட்களில் உள்ளடக்கி இருக்கின்றான். அரஃபா என்ற நாள், அரஃபாவை பற்றி நபி அவங்க என்ன சொன்னாங்க? வருட நாட்களில் எல்லாம் அல்லாஹ் அதிகமாக நரக விடுதலை வழங்கும் நாள் அரஃபாவுடைய நாள் தான். அரஃபாவுடைய நாள் தான் வருட நாட்களிலெல்லாம் அல்லாஹ் அதிகமாக நரக விடுதலை வழங்கும் நாள். அப்போ அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு நாளை அல்லாஹ் இந்த 10க்குள் தான் வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, ஹஜ் சம்பந்தப்பட்ட ஹதீஸை நீங்கள் வாசி பார்த்தா விளங்கும். அல்லாஹ் அரஃபாவுடைய தினத்தில் முதல் வானத்திற்கு வந்து மலக்குமார்களை அழைத்து, யா மலாஇக்கதி, என் மலக்குமார்களே, பாருங்கள் என் அடியார்களை, ஜாஉ ஷுக்ஸன் உப்ரா, பரட்டை தலையோடு புழுதி படிந்தவர்களாக வந்திருக்கிறார்கள். இவர்களைத்தான் நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்களா? சகோதரர்களே, மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் அடியார்களை காட்டி பெருமை பேசுவான். நபி அவங்க சொல்றாங்க, யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களிடத்தில் அரஃபாவில் இருக்கும் ஹாஜிகளை காட்டி அல்லாஹ் பெருமையாக பேசுவான். பாருங்கள் என் அடியார்களை, என் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள், இவர்களுக்குரிய பரிசு என்ன? யா மலாயிகதி, என் மலக்குமார்களே, உஷ்ஹிதுக்கும், உங்களை நான் சாட்சியாக்கின்றேன், அன்னி கத் கஃபர்து லஹும், நான் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் நபி அவங்க சொல்றாங்க, ஹஜ் செஞ்சு பாவங்கள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக செய்துவிட்டு திரும்பி வரக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் பாக்கியம் கயௌமி வலதத்துஹு உம்முஹு, அவனுடைய தாய் அவனை பெற்ற நாளில் எப்படி இருந்தானோ, எந்தவும் பாவமற்ற ஒரு பச்சிளம் குழந்தை போன்று அவன் இருந்தது போன்று அரஃபாவிலிருந்து அவன் திரும்பி வருகின்ற போது அல்லாஹ் அவனுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பு பெற்றவனாக அவனை திருப்பி அனுப்புகிறான் என்றால், சகோதரர்களே, இதைவிட பாக்கியம் வேற என்னதான் வேணும்? இந்த நன்மையை அரஃபாவில் இல்லாத ஹாஜிகளும் அடைந்து கொள்வதற்காக ஓரளவேனும் நபி அவங்க என்ன சொன்னாங்க? அரஃபா தினமென்று நோன்பு பிடித்தால் 2 வருட பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்றான். முன்னொரு வருட பாவம், பின்னொரு வருட பாவம், இப்படி 2 வருட பாவங்களுக்கு என்ன செய்யப்படுகின்றது? மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. எனவே இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு நாளை, சிறப்பான அமலை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நாள் தான் இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தான் விரும்பி தன் அடியார்களுக்கு இந்த நாளில் மிக பெரும் பேரை வழங்குவதற்காக இந்நாளில் செய்யும் அனைத்து அமல்களுக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை கொடுக்கிறான். எனவே இந்த 10 நாளில் சகோதரர்களே, ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கிற பாக்கியம் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு குர்ஆனை முழுமையாக இந்த 10 நாளில் ஓதி முடிப்போம். அப்படியானால் ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? 3 ஜுஸு ஓதும். 3 ஜுஸு ஓதுனா நாங்கள் 10 நாளில் என்ன செய்யலாம்? மொத்த ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கலாம். சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து ஆயிரக்கணக்கான திக்ருகளை, ஆயிரக்கணக்கான செலவாத்துக்களை, ஏன் இந்த நாளுடைய ஆஃபர் பெருசு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரருக்கு கோல் அடித்து, நான் ஒரு செய்தியை சொல்லுவேன், நீங்கள் 7 செய்யுங்கன்னு சொன்னேன். என்ன செய்தின்னு கேட்டார்.
எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோன்னு கேட்டேன். எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன? இப்போ நம்ம நாட்டுக்கு காசு இருப்புனா எவ்வளோ போகுது? ஒரு 75 ரியால், 75 rupees நினைச்சா. இப்போ 78, 79 அப்படி. தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு என்ன 20, 21, 22. ஒரு பேங்க்கில் ஒரு ரியாலுக்கு 1000 rupees கொடுக்குறாங்க. இந்தியன் 1000 rupees, இலங்கை மணி 1000 rupees. என்ன சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா? இப்படி ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கீங்க அவர்கிட்ட கேட்டேன் ஃபோனில். நான் வசதியானவர் தான். ஸ்டார்டிங் என்ன செய்யுங்க, ஒரு 10,000 ரூபா போடுங்க, அது போய் நாட்டில் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம். அப்போ அவர் உடனே எனக்கு சொன்னார், மௌலவி எவனோ ஒருத்தவங்களை ஏமாத்துறான்டார். எவனோ ஒருத்தவங்களைய ஏமாத்துறான், கேர்ஃபுல், ஏமாந்துடாதீங்க. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி எந்த பேங்க்கில் என்ன செய்ய மாட்டாங்க, இப்படி கொடுக்க மாட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க, நான் சொல்கிறது உண்மை தான், கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் தயாராக அதை சொல்லுங்கள். முதலாவது நீங்கள் ரெடியாக அனுப்புறதுக்கு. அதுக்கப்புறம் மிச்சம் கஷ்டப்பட்டு சரி ஓகே இன்ஷா அல்லாஹ் அப்போ செய்வோம். இவ்வளோ பெரிய ரேட், உலகமெல்லாம் 70, 80 கொடுக்குற நேரத்தில் எவ்வளோ 1000 ரூபா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா யாரு தான் போடாம விடுவாங்க. ஸோ இந்த எஸ்டிசி பே வந்த நேரத்தில், ஆரம்பித்த நேரத்தில் ஒரு சகோதரன் சொன்னார், அல்ராஜி 75 கொடுக்குறாங்க, எஸ்டிசி பேயில் வந்து 80 கொடுக்குறாங்க. உடனே ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எஸ்டிசி பேயில் நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. என்னச்சா ஏன் டிஃப்ரெண்ட் 5 rupees. 5 rupees இவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கிற சல்லியெல்லாம் நாட்டுக்கு அனுப்ப வைக்கிறது த்ரூ எஸ்டிசி. ஏன் அப்போ 5 ரியால், 5 rupees ஒவ்வொரு ரியாலுக்கு நம்ம கீழே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆர்வம். பிறகு அவருக்கு நான் சொன்னேன், இங்கே வாங்க, ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குது, 10 days தான். 10 days தாண்டுனா அதுக்கப்புறம் அந்த ஆஃபர் முடிஞ்சிடும், அவசரமாக போடுறது போடுங்கன்னு சொல்லி. என்ன ஆஃபர்னு கேட்டார். இந்த துல்ஹஜ் மாதம் 10 சதகா செஞ்சீங்கன்னா 1 ரியால் கொடுத்தாலும் 1000க்கு மேலே கிடைக்க போகுது. ஏனைய நாட்களில் அது கிடைக்காது. அந்த 10 நாள் தாண்டிட்டு வைங்க, அதுக்கு பூரா பழைய ரேட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், பழைய ரேட்டுக்கு வந்துடும். சகோதரர்களே, ஒரு பிரமாண்டமான ஆஃபர் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த 10 நாளில் எங்களுக்கு வழங்குறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு அதிகமாக. இப்போ நாங்கள் ஏனைய காலத்தை போல தான் இந்த காலத்திலையும் என்ன வளமையாக தொழுகிறோமே, 5 தொழுக வளமையாக தொழுகிற மாதிரி, முன்பின் சுண்ணத்துகள் வளமையாக செய்கிற மாதிரி, எல்லாம் வளமை மாதிரி இருந்தால் அப்போ இதுக்கு நான் ஒரு விசேடம் கொடுக்கலன்னு தான் அர்த்தமாகும். எல்லாமே வளமை மாதிரி தான். விளங்கிச்சா? அதில் இப்போ வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் வளமை மாய் தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணுவோமா? வளமை மாய் தான் நாங்கள் வேலைகளை செய்வோமா? இல்லை, கல்யாணம், இது கல்யாண டே, என்ன செய்வோம் நாங்கள், அதுக்கு ஸ்பெஷலாக ட்ரெஸ் பண்ணி ஸ்பெஷலாக செலவழித்து அதுக்கு என்னென்னமோ ஏற்பாடு செய்வோம். காரணம் என்ன? விசேட தினம். அதே போன்ற சகோதரர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாள் விசேட தினம் என்றால் சகோதரர்களே, முடிந்த வரைக்கும் எமது நேரங்களை அல்லாஹ்வுடைய மாளிகையில் நாம் கழிப்பதற்கு முயற்சிப்போம். ஏன்? அதுதான் இபாதத் செய்கிற இடம். அப்படித்தானே? இப்போ நான் வீட்டில் இருந்து இபாதத் செய்யலாம், இல்லாமல் இல்லை. விளங்கிச்சா? ஆனால் அங்கால கோல் வரும், இங்கால வைஃப்ட இது வரும், அது வரும், இது வரும். விளங்கிச்சா? அப்போ எனவே நம்மளை இபாதத் தொட்டு பிஸியாக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகலாம். எனவே இந்த நாள், இந்த 10 நாளை மட்டும் கட்டுப்பாடோடு விளங்கிச்சா வேஸ்டாக்கிராம, மிக முக்கியமான நாட்கள் என்பதை கருதி அதிகமாக அமல் செய்வதற்காக நாம் கண்டிப்பாக சில முயற்சிகளை இந்த நாட்களில் என்ன செய்யணும், செய்தித்தான் ஆக வேண்டும். சகோதரர்களே, இந்த நாட்களில் நோன்பு பிடிக்க முடியுமா? சிலருடைய கேள்வி. 9 நாளும் தொடர்ந்து பெருநாள் அன்று நாம் நோன்பு பிடிக்க முடியாது. துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 9 நாட்களில் நாம் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்க முடியுமா என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் செய்யும் அனைத்து அமல்கள் என்று தான் சொன்னார்கள். இப்போ நோன்பு அமலா இல்லையா? நோன்பு அமல். இப்போ இந்த இடத்துல நபியவங்க தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்தார்களா என்று சிலர்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி அனாவசியமான கேள்வி. இந்த கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இல்லை. நபி அவர்கள் பிடிக்கவே இல்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள். நபி அவங்க இந்த 9 நாள் என்ன செய்யலை, நோன்பு பிடிக்கவில்லை என்றே வைத்துக் கொள்வோம். இருந்தாலும் அவர்களுடைய சொல் எங்களுக்கு ஆதாரம். இந்த நாட்களில் செய்யும் அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடம் மிகச்சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே அமல்களில் மிகச்சிறந்த அமல் நோன்புடைய அமல். எனவே 9 நாளையும் நாம் நோன்பு பிடித்தாலும் மார்க்க அடிப்படையில் எந்த விதத்திலும் அது என்னல்ல, தவறான ஒரு அம்சம் அல்ல. எனவே குர்ஆனை அதிகமாக ஓதுவது, இந்த நாட்களில் அதிகமாக தர்மம் செய்வது, இந்த நாட்களில் அதிகமாக நோன்பு பிடிப்பது, இப்படி சகோதரர்களே நாம் இந்த 10 நாளையும் உரிய முறையில் பயன்படுத்துவதற்குரிய நீயத்தை முதலாவது வச்சிருவோம். முதல் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? எதிர்வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாளையும் அதிக நன்மைகளை செய்து நான் மிளிரச் செய்ய வேண்டும் என்ற நீயத்தை வச்சுட்டோம்டா 10 நாள் வரத்துக்கு இடையில மூத்தாயிட்டோம்டா என்ன செய்யறது? அல்லாஹ் நீயத்துக்காவது என்ன செய்வான்?
கூலியை தருவான். நபி அவங்க சொன்னாங்க, யார் ஒரு நன்மையை செய்ய நினைப்பாரோ அல்லாஹ் ஒரு கூலியை எழுதி விடுவான். எப்போது அந்த நன்மை செய்யப்படுமோ அப்போது 10 to 700 வரைக்கும் என்ன செய்யப்படும், அதிகரித்து வழங்கப்படும். அப்போ இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாளையும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக நான் கழிப்பேன் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளலாமா? சகோதரர்களே, மனசில் நினைக்கிறது தான் நியத்து. அதனால் இப்போவே நம்ம என்ன செய்வோம், நம்மளை தயாரித்துக் கொள்வோம். இப்போ ஷாபான் வந்த உடனே முற்காலத்து சலபு சாலை என்கிற நிலைமை என்னண்டா, குர்ஆன் எல்லாம் ஓத ஆரம்பிச்சிருவாங்களா, நோம்பெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. ஏன், ரமதானுக்கு ரெடி ஆகுறதுக்கு, ரமதானுக்கு தம்மை தயாரிப்பதற்காக ஷாபான்ல என்ன செய்வாங்க, ரெடியாகி விடுவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் படைக்கப்பட்ட இலக்கு, அல்லாஹ் ஏன் இம்மை படைத்தான் என்ற கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? எதற்கு படைத்தான்? அல்லாஹ்வே குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான், உங்களை நான் படைச்சது என்ன வணங்குறதுக்கு தான் சொல்லி. நான் உங்களை படைத்தது என்னை வணங்குவதற்காக. எனவே வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய இபாதத்து அதிகமாகுவது என்பதுதான் சகோதரர்களே தன்னுடைய இலக்கை நோக்கி அவன் பயணிக்கிறான் என்பதற்கு அர்த்தம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுவார். என்ன இபாதத்தை செய்கிறது, அந்த நேரத்துக்கு என்ன பொருத்தமோ அதை செய்வது. இப்போ சில சமயத்தில் தொழ முடியாமல் இருக்கும், திக்ரு செய்யலாம். சில சமயத்தில் குர்ஆன் ஓத முடியாமல் இருக்கும், திக்ரு செய்யலாம். சில சமயத்தில் நோன்பு பிடிக்க முடியாமல் இருக்கும், வேறு ஏதாவது இபாதத் செய்யலாம். இப்போ தாய்மார்களுக்கு பெரிய ஒரு கவலை, துல்ஹஜ் மாதம் முதல் 10 ஆரம்பித்து விட்டது, அண்ணா ஸ்டார்டிங்லேயே என்ன மென்சஸ் வந்துட்டு, யா அல்லாஹ் எப்படி நான் இபாதத் செய்வது என்று தலையில் கையை வைக்கிறார்கள். கவலையே பட தேவையில்லை சகோதரர்களே. அல்லாஹ் உண்மையில் நாம் ஏனைய காலங்களில் இந்த காலத்தை பயன்படுத்தி இபாதத் செய்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் எங்களுக்கு கூலியை தரப்போகிறான். அது மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ இபாதத்துகள் இருக்குது நாம் எங்களுடைய மாதவிடாய் காலத்திலும் செய்ய முடியுமான இபாதத்துகள். எனவே எந்த இபாதத்து அதிகமாக அந்த காலத்தில் செய்ய முடியுமோ அந்த துறையில் நாம் அதை முன்னேறி செல்வதுதான். எனவே கவலைப்பட தேவையில்லை. இப்படி ஒன்று ஏற்பட்டால் தாய்மார்கள் எமக்கு இபாதத் செய்யும் வாக்கியம் இல்லாமல் போய்விட்டதே என்று நினைக்கவே தேவையில்லை. காரணம் என்ன, அல்லாஹ் அந்த நிலையிலும் இபாதத்கள் செய்வதற்கு வழியை வைத்து தான் இருக்கிறான். மாதவிடாய் பெண் தர்மம் செய்தால் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா? மாதவிடாய் பெண் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ரு செய்தால் இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா? மாதவிடாய் பெண் குர்ஆன் ஓதலாமா இல்லையா என்ற சர்ச்சையில் சகோதரர்களே அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். மாதவிடாய் பெண்கள் குர்ஆன் ஓதலாம் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அதனால் குர்ஆன் ஓதுவதற்கு எங்களுக்கு தடை இல்லை. அந்த ஃபத்வாவின் அடிப்படையில் நாம் என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதலாம். குர்ஆனை பிடிக்கலாமா இல்லையா என்ற சர்ச்சை இருக்கிறது. சரி, அந்த சர்ச்சையிலிருந்து நம்ம வெளியாகிறதுக்கு கையில் ஒரு க்ளவுஸை போட்டுக்கொண்டு என்ன செய்யறது, குர்ஆனை தொடுறது. அதுவும் நமக்கு பிரச்சனையாக இருந்தால் நம்ம டேப்லேயோ இல்லாட்டி ஃபோன்லேயோ என்ன செய்யலாம், குர்ஆன் ஓதலாம். அந்த ஸ்க்ரீன் வந்து குர்ஆன் அல்ல என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீனை நீங்கள் தொடுவது குர்ஆனை தொடுவதாக ஆக மாட்டாது. எனக்குச்சா, வெளி ஸ்க்ரீனை தான் நீங்கள் தொடுறீங்க. அதனால் தாராளமாக அதை தொட்டு அதை பார்த்து என்ன செய்யலாம், குர்ஆனை நீங்கள் ஓதலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, யார் இபாதத் செய்ய நினைப்பாரோ, அதில் ஆர்வம் கொள்ளுவாரோ, ஆசைப்படுவாரோ, அவருக்கு அல்லாஹ் பல வழிகளை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். இபாதத்தில் சோம்பேறிகள் இருக்கிறாங்களே, இதுக்கு வழி, இதுக்கு இன்ஜெக்ஷன் தான் அடிக்கணும். விளைச்சா சகோதரர்களே, அப்போ சோம்பேறித்தனம் இருந்தால் இபாதத்தில் என்ன செய்யாது, ஆர்வம் வராது. அதுக்கு தான் என்ன செய்யணும், நாங்கள் இந்த இபாதத்தில் ஆசையை ஆர்வத்தை உருவாக்கி கொள்வதற்கு நாம் சில வழிகளை பேண வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு தான் சகோதரர்களே மார்க்க சபைகள், மார்க்க அவைகளுக்கு போய் வரக்கூடிய பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆனை ஹதீஸை படிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போது எங்களுடைய ஈமான் என்ன செய்யும், உரம் பெறும், ஈமான் சக்தி பெறும். ஈமான் சக்தி பெற்றால் அப்போது வணக்க வழிபாடுகள் என்ன செய்யும், ஆசை ஆர்வம் வரும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அவர்கள் தங்களுடைய அத்தா வத்தவா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள், நோயும் நிவாரணமும். கிதாபுடைய பேர் என்ன, நோயும் நிவாரணமும். எழுதியது யாரு, இமாம் இப்னுல் கய்யிம். இமாம் இப்னுல் கய்யிம் எந்த காலத்தில் வாழ்ந்தவர், யாருக்கு தெரியும்? இமாம் இப்னுல் கய்யிம் எந்த காலத்தில் வாழ்ந்தவர்? இமாம் இப்னுல் கய்யிமுடைய விசேட ஆசிரியர் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சகோதரர்களே, இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர், சிரேஷ்ட மாணவர். பல நூட்களை எழுதியிருக்கிறார். சகோதரர்களே, பிரமிச்சு போவோம் நாங்கள், எப்படினா இதெல்லாம் அந்த காலத்தில் எழுதினாங்கன்னு சொல்லி. எப்படி அந்த காலத்தில் குறுகிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இவ்வளவு நூட்களை எழுதியிருக்கிறார்களே, எப்படி எழுதினார்கள்? எங்களுக்கு தெரியும், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
ஒரு முக்கியமான பெரிய இமாம். அவர் வாழ்ந்தது 40 வயசு வரைக்கும் தான், கல்யாணம் முடிக்கவும் இல்லை, 40 வயசே மூத்தாயிட்டார். ஆனால் அவர் எழுதியிருக்கிற நூட்கள், அதை பார்த்து ஆய்வு செஞ்ச உலமாக்கள் சொல்கிறாங்க, பிறந்தத்தில் இருந்து மௌத்தாகும் வரைக்கும் ஒரு மனிதன் எழுதினால் எந்த அளவு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதிக்காருன்னு சொல்லி. இமாம் பிறந்தத்தோடய எழுதினாங்க இல்லையே, அவங்க படித்து ஆளாகி வயசு வந்த பிறகு தானே எழுதியிருப்பாங்க. சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு சின்ன நோட் புக் அளவுக்கு கணக்கு பார்த்தா, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் டிவைட் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு எழுதியதாக எங்களுக்கு கண்டுபிடிக்க கிடைக்குது. மிக பெரும் நூட்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இல்லாத யுகம். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் சர்ச் பண்ணுறதுக்கெல்லாம் லேசான வழிமுறைகள் இருக்குது. இன்றைக்கு ChatGPT வந்த போகிறோம் என்ன மக்களுக்கு இன்னும் லேசாக போச்சு. இப்போ இன்றைக்கு ஸ்கூல் பிள்ளைகள்லாம் பாருங்கள், ஏதாவது சார் ஏதாவது ஒர்க்கை கொடுத்தா வீட்டுக்கு வந்து ChatGPT கிவ் மீன்னு கொடுத்தா அது பர்ன்னு என்ன செய்யுது, ஒரு நிமிஷத்தில் தருது. ஒரு சார் சொன்னார், இப்போ முந்திமா இல்லை மோளை ஏதாவது ஷார்ட்டாக எழுதிட்டு வாங்கன்னு கேட்டால் கொண்டாந்து தாரானவள் ChatGPTயை கொண்டாந்து தாரானவள். எனக்குச்சா பார்த்தோன்னே விலகுதான் அது அங்கேருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லி. ஏன் இந்த அளவுக்கு எழுதுறதுக்கு இவனுக்கு திறமை இல்லை. எனக்குச்சா இந்த அளவுக்கு எழுதுறதுக்கு திறமை கிடையாது. சகோதரர்களை, அண்மையில் ஒரு சகோதரர் சில துவாக்களை அதை தமிழில் எழுதித்தாங்கன்னு சொல்லி ஒரு 25-30 துவா அனுப்பியிருந்தார். இப்போ அதை இருந்து என்ன செய்யணும், அந்த அரபு தமிழில் எழுதணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அப்படின்னு என்ன செய்யணும், தமிழில் எழுதணும். இப்போ இதை இருந்து தமிழில் எழுதுனா எவ்வளோ டைம் போகும்? ஹைர் ஷேக் ChatGPT கொடுப்போம்னு சொல்லி அதை அப்படியே எடுத்து கொடுத்தோன்னா பரஸ்ன்னு எழுதி தந்துட்டு தமிழில். விளங்கிச்சா? இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, இருந்து கொஞ்சம் ரீசெக் பண்ணணும். என்ன சில இடங்கள் பிரச்சனையாக வரும். விளங்கிச்சா? அல்லாஹும்மன்றீங்க, அது அல்லாஹும்மான்னு போட்டு வச்சுக்குது. ரைட், அப்போ என்ன செய்யணும், அது அல்லாஹும்மான்னு திருத்தோம்னாங்க. இப்படி சில திருத்தங்கள் மாத்திரம்தான். பல மணித்தியாலங்கள் தேவைப்பட்ட ஒரு வேலை சகோதரர்களே ஒரு சில மணித்தியாலங்களில் செஞ்சு முடிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ் பாருங்க, உலகம் டெவலப் ஆகி போக போக என்ன செய்கின்றான், மக்கள் பெருகி உலகம் என்ன தேவைகள் பெருத்து வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த குயிக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குரிய எல்லா மெஷினையும் இஷ்யூ பண்ணி வச்சுக்கான். இப்போ இன்றைக்கி நீங்கள் இல்லை எனக்கு தெரியாது என்று சொல்கிறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு உங்களோட கையில் இருக்கிற ஃபோன்லேயே எல்லாம் வந்துட்டு. இந்த ஃபோனே என்ன செய்ய போகுது, இப்போ நேற்று ஒரு தகவல் அது சம்மந்தமாக பேசும்போது பாருங்கள், இந்த செட்டுக்கு கொடுத்தா என்ன செய்யுது, கடகடன்னு எல்லாம் தருவது. அப்போ நான் சொன்னேன், குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்து நாளில் இந்த உடல் உறுப்பெல்லாம் பேசுமா. இந்த உடல் உறுப்பெல்லாம் என்ன செய்யுமா, பேசுமா. பேசும் மனுஷன் கேட்பானா, ஏண்டா உனக்காக வேண்டிதானே இதெல்லாம் செஞ்சேன்னா, லிமா ஷஹித்தும் அலைனா, ஏன் எங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்கிறீர்கள் என்று சொல்லி மனுஷன் தன்னுடைய தோள்கிட்ட கேட்பான். தோலெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ தோல் பதில் சொல்லுமாம், அன்தகனல்லாஹ் அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாத்தையும் பேச வைக்கிற அல்லாஹ் இன்றைக்கு எங்களையே பேச வச்சிருக்கிறான். சகோதரர்களே, இப்போ ChatGPTயில் கொடுத்தா எவ்வளோக்கு யார் அதை பேச வச்சது பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் பேச வைக்கிறோம். ஒவ்வொன்றையும் நாங்கள் என்ன செய்கிறோம், மெஷின் அல்லாஹ் பேச வச்சுக்கிறோம். அதான் அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிம், வாய்க்கு நாங்கள் திரையிடுவோம், கை பேசும், கால் என்ன செய்யும், எங்களிடம் சாட்சி கூறும். அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அப்போ எனவே எல்லாத்தையும் அல்லாஹ் பேச வைப்பான். கியாமத்து நாளில் சிலைகள், இந்த உலகத்தில் வணங்கப்படக்கூடிய சிலைகள்கிட்ட அல்லாஹ் கேட்பானாம் கேள்வி. சிலைகளை பார்த்து கேட்பானாம், அன்தும் அضللتم عبادي هؤلاء أم هم ضلوا السبيل, சிலைகளே நீங்கள் தான் என் அடியார்களை கெடுத்தீர்களா அல்லது அவர்கள் தானே கெட்டு போனார்களா? யார்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி? இப்போ ஈசா நபிகிட்டே அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு வருவது. அந்த குல்த லின்னாஸ், ஈசாவே உன்னையும் தாயையும் வணங்குமாறு மக்களுக்கு நீதான் சொன்னாயா? இது ஈசா நபி ஏற்கனவே பேசினால்தான். சில பேசுமா? இல்லை, பேசும் பொருள் அல்ல அவைகள். கியாமத்தினால கேள்வி யார்கிட்ட, எந்த சிலையை நீ வணங்கினியோ அந்த சிலையை உனக்கு முன்னுக்கு வச்சு அல்லாஹ் கேட்பானா, நீங்கள் தான் என் அடியார்களை கெடுத்தீர்களா? சகோதரர்களை உடனே சில பேச ஆரம்பிக்குமா. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, சுபஹானக் யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். யார் பேசுறது? கல்லு பேசுது. எனக்குச்சா, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், எங்களுக்கு தகுதி இல்லாததே எங்களுக்கு நாம் சொல்ல எங்களுக்கு என்ன நேர்ந்தது? எனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு தகுதி இல்லாத நான் சொல்ல? சிலை எப்பயாவது என்ன வணங்கன்னு சொல்லிச்சா? இல்லை, சிலை சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் வணங்கிய சிலைகள் நாளை மறுமையில் இவர்களுக்கு எதிராக பேசும் என்று அல்லாஹ் சொல்றான். வஇதா ஹுஷிரன் நாஸ் கானூ லஹும் அஅதா, கியாமத் நாளில் இந்த சிலைகள் அவர்களுக்கு விரோதிகளாக மாறிவிடுவார்கள்.
இவங்க சொல்லுவாங்களாம், காட்டு யா அல்லாஹ் இதற்கு இவங்களை தான் நாங்கள் வணங்கணும்னு சொல்லுவாங்களாம். உடனே அது சொல்லுமா, பொய் சொல்றான் யா அல்லாஹ், இவன் என்னைய வணங்கவே இல்லை, இவன் யாருன்றே எனக்கு தெரியாதுமா, இவர்கள் யாரென்றே எங்களுக்கு தெரியாது, இவர்கள் பொய் சொல்கிறார்கள். பாருங்க, அல்லாஹ் பேச வச்சுட்டான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தான் நாடியதை என்ன செய்வான். எனவே இன்றைக்கு மெஷின் அது இதெல்லாம் பேசித்தாரு, எங்களுக்கு வேலையில் செஞ்சு தர அளவுக்கு அல்லாஹ் குயிக்காக என்ன செஞ்சுக்கிறான். எனவே நாம் அதிகமாக இதை பயன்படுத்தி நாங்கள் என்ன பார்க்கணும், அதிகமாக நன்மை செய்யக்கூடிய வழியை பார்க்கணும். இன்றைக்கு கையில் ஃபோனை வச்சுக்கொண்டு என்னத்தை எல்லாம் பார்க்கலுமோ அதெல்லாம் பார்த்து தள்ளுறது தான். சிலவனுக்கு உலகத்தில் உள்ள அவ்வளவு செய்தியும் தெரியணும். டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்கினார், எத்தனை மணிக்கு இறங்கினார், அடே அவன் எத்தனை மணிக்கு இறங்கினா உனக்கு என்னடா, எந்த கசரில் எந்த இதில் அந்த மீட்டிங் நடந்துச்சு, உனக்கு என்ன இதில் உனக்கு என்ன ஃபாயிதா. சகோதரர்களே, எமக்கு தேவையுள்ளத்தில் நாம் கவனம் செலுத்துவோம், அது ஓகே, விளங்கிச்சா. தேவையில்லாதவற்றில் எல்லாம், அதனால தான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் நான் சொன்ன இந்த கிதாபில் சகோதரர்களே 6 அம்சங்களை சொல்கிறாங்க. யாரிடத்தில் இந்த 6 அம்சம் இருக்குமோ அவர்தான் உள்ளம் சாந்தி அடைந்த ஒரு விசுவாசின்றாங்க. உள்ளம் நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி யார் என்றால் இந்த 6 பண்பும் உள்ளவர்கள். இப்போ 6 பண்பை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால் ஒரு துவா ஒன்று கேட்டுக்கொள்வோம். என்ன, யா அல்லாஹ் இந்த 6 பண்பையும் எங்கள்கிட்ட தந்துரு வாழ்க்கையில், விளங்கிச்சா. இந்த 6 பண்பை என்ன செஞ்சிரு, வாழ்க்கையில் தந்துரு. சகோதரர்களே, முதலாவது சொல்கிறார்கள், உள்ளம் சாந்தி அடைந்த, உள்ளம் நேர்வழியில் இருக்கக்கூடிய ஒரு உத்தமனான மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் எப்போதும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருப்பவனாக இருப்பான். அதனால தான் சூரத்துல் அஹ்ஸாப் பாருங்க, சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள், சதகா செய்யக்கூடிய ஆண்கள் சதகா செய்யக்கூடிய பெண்கள், அப்படியே ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு வந்து சகோதரர்களே, வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாவை நினைவு கூர்பவர்கள் என்றதை சொல்ற நேரத்தில் மட்டும் கசீரன் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அல்லாவை அதிகமாக நினைப்பவர்கள், அல்லாவை அதிகமாக நினைக்கும் ஆண்களும் பெண்களும். உண்மையில் சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்றோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் எங்களுக்கு கொடுத்தது யார் என்று ஒரு ஓரத்தில் அந்த சிந்திச்சு பார்த்தா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் தந்தான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சுருக்கமாகவே சொல்கின்றான், வமா பிக்கும் மின் நிஅம ஃபமின் அல்லாஹ், நீங்கள் அனுபவிக்கும் எல்லா இன்பங்களும் அல்லாஹ் கொடுத்தது, மறந்துடாதே இது. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச சூரத்துல் பக்ரா ஓதி பார்த்தாலும் யா பனி இஸ்ராயீல், ஓ பனு இஸ்ரவேலர்களே என்று அழைத்து உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்தை நினைச்சு பாருங்கப்பா. யா பனி இஸ்ராயீல் உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், மூமின்களே வஸ்குரு இத் குன்தும் அதாஅன், சஹாபாக்களுக்கு சொல்றான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், நினைத்து பாருங்கள், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமை உருவாக்கினான். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரக விளிம்பில் இருந்தீர்கள், ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து அவன்தான் உங்களை பாதுகாத்தான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நாம் உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னு வைங்க, அல்லாஹ்வோட அருள் என்னன்னு சொல்லி நீங்கள் பேரை ஒன்று பேரை எடுத்து லிஸ்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா லன் துஹ்ஸுஹா, உங்களால் சகோதரர்களே உங்களால் அதை கணக்கெடுத்து முடிக்க முடியாது, கணக்கெடுத்து முடிக்க முடியாது. எவ்வளவோ இன்பங்கள் சகோதரர்கள் நியமத்துக்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் இது அல்லாஹ்வுடைய நியமத்து என்றது என்ன செய்தில்லை, எங்களுக்கு நினைவு வருவதில்லை. எப்போ ஒரு அடி படுமோ அப்போ தான் என்ன செய்யும், விழிப்பு வரும். இப்போ ஒரு சகோதரர், அவருடைய கழுத்தில் ஒரு பிரச்சனை, அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆப்ரேஷனுக்காண்டி போனார். சகோதரர்களே, என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த கழுத்தை நேரம் அவருக்கு வச்சுக்கொள்ளாதான், கழுத்து இப்படி பிறழுது, கழுத்து என்ன செய்யுது, பிறழுது கீழே. இப்போ நாங்கள் யாராவது நினச்சி தான் இந்த கழுத்தை இப்படி நேரம் வச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ட்ரை பண்ணி நினைத்து கழுத்தை இப்படி என் கழுத்து நேராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறோமா யாராவது? இல்லை, அது ஐடபாட்டில் இருக்குது. எந்த விதமான ஒரு முயற்சியும் நம்ம என்ன செய்யறதில்லை, நாங்கள் செய்யறதில்லை. இப்போ காலால் நடக்கிறோம், நாங்கள் நடக்கும்போது இப்போ வலது காலை வைக்கிறேன், இப்போ இடது காலை வைக்கிறேன், இப்படி நினச்சி தான் ஒன்றா வச்சுட்டு போகிறோம், மார்ச் பாஸ் போகிறோமா போகிறோம். நாங்கள் அது ஐடபாட்டில் நடக்குது. அது அதில் பாட்டில் என்ன செய்யுது, இந்த காலுக்கு சக்தி இல்லாவிட்டால் எப்படி நடக்கும் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. எத்தனையோ நோய்கள். அதான் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய இன்னொரு கிதாபில் சொல்கிறாங்க, மனுஷனே நீ சோதிக்கப்பட்டால் எதில் சோதிக்கப்பட்டா என்பதை பார். உதாரணமாக கையில் ஒரு டேமேஜ் வந்துட்டுன்னு வைங்க, சரி உடம்புல கையில் டேமேஜ் வந்தால் ஆஹா என்று கையில் ஒரு டேமேஜ், உடம்புல உள்ள மற்ற பகுதியில் பாரு நல்லா இருக்கா இல்லையா,
கையில் டேமேஜ் வந்து முழு கவனமும் கையில். இப்போ கை டேமேஜ், கை ஆகிட்டா அப்போ உடம்புல இருக்கிற ஏனே பார்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் நல்லா தானே வேலை செய்யுது, அப்படியே இல்லையா? மொத்த உடம்பையும் அல்லாஹு தாலா என்ன செய்யல, காயத்துக்கு ஆளாக்கல்லே, ஒரு பகுதி தானே பாதிக்கப்பட்டது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் நினைத்து பார் என்று சொல்கிறார். எனவே சகோதரர், அல்லாஹ்வுடைய அருள் எங்களுடைய வாழ்க்கையில் மலிந்து காணப்படுகின்றது. எனவே இவ்வளவு பாக்கியங்களை தந்த அல்லாஹ்வை மறந்து ஒரு மனுஷன் வாழ்றானா இருந்தால் சும்மா யோசிச்சு பாருங்க, இவனை விட நன்றி கெட்டவன் யாரும் இருப்பானா? இருக்க மாட்டான். எனவே அல்லாஹ் தன் நல்லடியார்களை சொல்லும் போது அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுபவர்கள் என்று சொல்கிறான். இன்னொரு ஆயத்து குர்ஆன்ல அதே சூரத்துல் அஹ்ஸாபில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அல்லாஹ் எங்களை அழைத்து உஸ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று சொல்கின்றான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் அதிகமாக எங்களுக்கு நினைவில் வராவிட்டால் நாம் எமது உள்ளம் நல்ல நிலையில் உள்ளவர்கள் அல்ல என்பதுதான் அதனுடைய முடிவு. அதனால முதல் அடையாளமாக சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், அதிகமாக அல்லாஹ்வை நினைத்து வாழ்பவர்களாக இருப்பார்கள். நாவல திக்ரு திளைத்திருக்கும். எப்போதும் அல்லாஹ்வை திக்ரு செய்வது என்பது அவர்களுக்கு தனியான ஒரு இன்பகரமான ஒரு அம்சமாக இருக்கும். எனவே சகோதரர்களே, நாவை நாங்கள் பழக்கணுண்டுவீங்க, நாவை பழக்கினால் நாம திக்ரு செய்யும், தானா திக்ரு செய்யும். நாவை நாங்கள் பழக்கணுண்டுவீங்க, அது தானா திக்ரு செய்யும். சகோதரர்களே, சில சகோதரர்கள் அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு உணர்வே இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஒருத்தர் பேசுகிறாரு, உணர்வே இல்லை அவருக்கு, ஆனால் வாய் ஓதுதான். வாய் என்ன செய்து ஓது? எப்படி இந்த வாய் ஓதுது? அவர் தான் உணர்வே இல்லாமல் இருக்கிறாரு. சகோதரர்களே, அந்த நாவு ஓதி பழக்கப்பட்ட நாவு, அதனால் அது ஓதுகின்றது. எனவே நாம் பழக்கினால் நாவு அந்த வேலையை செய்யும். ரைட். அடுத்ததாக ரெண்டாவது பண்பை சொல்றாங்க இமாம் அவங்க. சகோதரர்களே, ஏதாவது வாழ்க்கையில் ஒரு நல்லமல் அவருக்கு தவறிவிட்டால், ஒரு நல்லமல் அவருக்கு தவறிவிட்டது என்று வையுங்கள், என்ன செய்வாரா? கவலைப்படுவாராம். அவருக்கு என்ன செய்யும்? கவலை வரும். ஆஹா, மிஸ் ஆகிட்டே. இப்போ ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகிட்டு வைங்க, ஒரி. ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகிச்சுன்னு வைங்க, ஒரி. ஆஹா, ஃபஜ்ர் மிஸ் ஆகிவிட்டதே. இப்போ சில சவரம் நாங்கள் பார்க்குறோம், ஃபஜ்ரா 5 நேர தொழுகையை மிஸ் ஆனாலும் எந்த கவலையும் இல்லாமல் வைக்கிறான். 5 நேர தொழுகையை விட்டாலும் கூட என்ன, எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இது ஒரு மோசமான ஏதாவது ஒரு நல்லமல், நான் தொடர்ச்சியாக செய்து வந்த நல்லமல், காலை திக்ரு மாலை திக்ரு என்று நான் தொடர்ந்து செய்கின்றேனே, இதில் ஏதாவது குறை ஏற்பட்டால், செய்ய முடியாமல் போனால் தொடர்ந்து என்ன செய்வார்கள்? கவலைப்படுபவர்களாக இருப்பார்கள். மூன்றாவது சொல்கிறார்கள், ஒரு நல்ல சலாமத்தான கல்புள்ள மனிதனுடைய மூன்றாவது ஒரு அடையாளம் சகோதரர்களே, அவன் எப்போதுமே தனது நேரத்தில் கவனமுள்ளவனாக இருப்பான். நேரத்தை வீணடிக்க மாட்டான். நேரம் என்பது பொருளாதாரத்தை விட பெருமதி மிக்கது. பணம் போனால் திருப்பி பெறலாம், நேரம் போனால் திருப்பி பெற முடியாது. எனவே சலாமத்தான கல்புள்ள ஒரு மனிதனுடைய உண்மை நிலை, அவன் தன் நேரத்தில் கவனம் உள்ளவனாக இருப்பான், அதை வீணாக்க மாட்டான். நாலாவது சொல்கிறார்கள், அவனுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய இலக்கு என்னதாக இருக்கும் என்றால், மறுமை நோக்கிய பயணமாக இருக்கும். நான் மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனவே அந்த மறுமைக்கான ஏற்பாடுகள் தயாரிப்புகள் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று மறுமை சிந்தனை மிக்கவனாக இருப்பான். சகோதரரை, 5வது அடையாளமாக சொல்கிறார்கள், தன் வாழ்க்கையில் தொழுகை என்ற வணக்கத்தில் மிக பெரும் பேணுதல் உள்ளவனாக இருப்பான். தொழுகை என்ற வணக்கத்தில் மிக பெரும் பேணுதல் உள்ளவன், தொழுகையை வைத்துதான் அனைத்தையும் தீர்மானிப்பவனாக இருப்பான். தன் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தாலும் முதலாவது அந்த மாப்பிள்ளையிட்ட தொழுகை இருக்கா என்று தான் பார்ப்பான். தொழுகை இருக்கா இல்லையான்னு பார்க்கறது சகோதரர்களே பெரிய வேலை இல்லை. அவர் எந்த பள்ளியில் வளமையாக தொழுகிறாரோ அந்த பள்ளியில் போய் பார்த்தா விளங்கிடும். ஃபஜ்ருக்கு போய் பார்த்தா என்ன செஞ்சிடும்? விளங்கிடும் இவர் தொழுகிறவரா இல்லையான்னு சொல்லி. சரி, ஒரு நாள் ஃபஜ்ருக்கு போனீங்க, ஆள் இல்லை, அதோட முடிவெடுத்துலேமா இவர் ஃபஜ்ருக்கே வார இல்லைன்னு சொல்லி, அன்றைக்கு என்ன பிரச்சனை நடந்தோ யாருக்கு தெரியும்? அவருக்கு அன்றைக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சோ. அதனால் சில நாட்கள் தொடர்ச்சியாக நாம் செக் பண்ணினால் தொழுகையில் இருப்பவரா இல்லையா என்பது தெரிந்துவிடும். அன்பு சகோதரர்களே, இறுதியாக சொல்கிறார்கள், உள்ளம் சலாமத்துள்ள மனிதன் எப்போதும் தான் செய்யக்கூடிய வணக்கம் இது அல்லாஹ்வுக்காகத்தான் நான் செய்கிறேனா என்ற கவனத்தில் இருப்பான். இல்லைங்களா? இப்போ நிறைய அமல்களை நாம் செய்கிறோம் சகோதரர்களே, சில நேரம் யாருக்கோ நினச்சி செஞ்சிடறோம். அந்த அமலை செஞ்ச பிறகு எங்களுடைய உள்ளத்தில் என்னென்னமோ எண்ணங்கள் எல்லாம் வந்துடுது. அல்லாஹ்வுக்கு என்று ஆற்றப்படாவிட்டால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
எனவே கஷ்டப்பட்டு அமல் செஞ்சோம், கடைசியில் என்னல்ல ஒன்றும் இல்லை என்று வந்தால் எவ்வளோ பெரிய நஷ்டம் யோசிப்பாருங்க. எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். சரி சகோதரர்களே, நான் சொன்ன மாதிரி இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அடையாளங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இதை உருவாக்கி கொள்வதற்கு நாம் முயற்சிப்பது. இந்த 6 அடையாளங்களும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவன் ஒரு பரிசுத்தமான நல்ல உள்ளம் கொண்ட அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு மூமினாக இருப்பான் என்பதற்கு இவைகள் அடையாளம் என்று சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, எதிர்வரக்கூடிய துல் ஹஜ் மாதத்துடைய இந்த 10 நாட்களையும் நாம் மிக கவனமாக பயன்படுத்தி அதிகமான அமல்களை செய்து நட்பாக்கியம் பெறுவதற்கு வல்லநாயன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் துணை நிற்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.